அடுத்தவங்களோட சொத்தையோ மனைவியோ ஆசைப்பட்டு அபகரிச்சவங்க இந்த நரகத்துக்கு அனுப்பப்படுவாங்க. இங்க கண்ணை கட்டுற அளவுக்கு இருட்டா இருக்கும். யமதூதர்கள் அவங்கள முள் கம்பியால கட்டி சாப்பாடோ தண்ணியோ இல்லாம தொடர்ந்து அடிச்சு டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுது. அடுத்த தண்டனை ரௌரவம். மற்றவங்களை ஏமாத்தி அவங்க சோத்துல வாழ்ந்தவங்க இந்த நரகத்துக்கு தள்ளப்படுவாங்க. இங்க ரூருன்னு சொல்ற கொடூரமான பாம்புகள் அவங்க யாரையெல்லாம் ஏமாத்துனாங்களோ அவங்களோட உருவத்துல வந்து ராத்திரி பகல் பார்க்காம கடிச்சுக்கிட்டே இருக்கும்னு புராணம் சொல்லுது. அடுத்த தண்டனை கும்பி பாகம். வாயில்லாத மிருகங்களை கஷ்டப்படுத்துறவங்க போற இடம் இது. இங்க பெரிய பாத்திரத்துல கொதிக்கிற எண்ணெயில போட்டு பாவிகளை யமதூதர்கள் வறுத்து எடுப்பாங்கன்னு சொல்லப்படுது. அடுத்த தண்டனை காலசூத்திரம். பெத்தவங்களையும் பெரியவங்களையும் மதிக்காம கஷ்டப்படுத்தின பாவிகள் இந்த நரகத்தை அடைவாங்க. இங்கே நெருப்பால சுட்ட பாலைவன தரை மேல தப்பிக்கவே முடியாதபடி அவங்க கருகி துடிப்பாங்க. அடுத்த தண்டனை பசிப்பத்திரவனம். தன்னோட கடமைகளை எல்லாம் விட்டுட்டு சுயநலமா வாழ்ந்தவங்க இந்த நரகத்துக்கு அனுப்பப்படுவாங்க. இது ஷார்ப்பான கத்தி மாதிரி இலைகள் இருக்கிற ஒரு காடு. இந்த காட்டுக்குள்ள ஓடும்போது அந்த இலைகள் உடம்பை கிழிக்கும். அந்த இடத்துல யமதூதர்கள் அவங்கள விடாம ஓட வைப்பாங்கன்னு புராணம் சொல்லுது. முழு வீடியோவையும் பார்க்க இணைக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்க.